அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நெகேமியா 1:6-7 உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நெகேமியாவின் பாவ அறிக்கை ஜெபம். அவர் எப்படி பாவ அறிக்கை செய்தார் பாருங்க. நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், நாங்கள் உமக்கு முன்பாக கெட்டவர்களாய் நடந்தோம், நியாயங்களை கட்டளை கை கொள்ளாமலே போனோம். நாங்கள் இவர் பாவம் செஞ்சாரு. ஆனால் இவர் பாவம் செய்யாமல் போனாலும் பாவம் செய்தவர் முற்பிதாக்கள். அதன் விளைவித்தான் சிறைப்பட்டு போனார்கள். அது நிமித்தம் தான் எருசலேம் இடிக்கப்பட்டது, வாசல் சுட்டரிக்கப்பட்டது, அலங்கம் இடிக்கப்பட்டது. காரணம் நெகேமியா இல்ல, நெகேமியின் பாவம் அல்ல, முற்பிதாக்களின் பாவம். ஆகிலும் அவர்களோடு தன்னையும் சேர்த்து கொண்டு பாவரிக்கை செய்கிறார். அதாங்க ஜெபிக்கிற தேவ மக்களுக்கு இருக்கிறதான அடையாளம். தான் பாவம் செய்யாமல் போனாலும் பாவம் செய்து அதனால் பாதிக்கப்பட்ட தேசத்துக்காக தன்னையும் சேர்த்து கொண்டு நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஜெபித்த அந்த சுயநலமில்லாத ஜெபம், ஜெப வீரர்களின் அடையாளம் இது. தேசத்துக்காக பாரப்படுகிற ஜனங்களின் அடையாளம் இது. நீ கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, தேசம் எப்படி என்னாலும் போகட்டும், யாருக்கோ என்ன நடக்கட்டும், நமக்கு என்ன என்று இல்லைங்க. தன்னையும் சேர்த்து கொண்டு அழுது ஜெபித்தார். ஜெபம் எவ்வளவு முக்கியம் நமது வாழ்க்கையில. நெகேமியா புஸ்தகம் முழுவதும் நீங்க பார்க்கலாம். அந்த ஜெபம் தாங்க அலங்கத்தையே கட்டி முடிக்க வைத்தது. நீங்க இப்ப ஜெபம் வேண்டாம், உங்க குடும்பத்தை கட்டுவார். இதெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கு அத்தனையும் கட்டி முடிப்பார். தேவை ஜெபம். நாம் பரலோகத்தின் தேவனை நன்றாய் அறிந்து நாம் ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறபடி எங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் பூமியிலே செய்கிறார் என்று 115 சொல்லப்பட்டது போல பரலோகத்தின் தேவன் தமது சித்தம் யாவற்றையும் இந்த பூமியில உங்களுக்காக செய்வார், உங்கள் குடும்பத்தில் செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்காக செய்வார், உங்கள் சபைக்காக ஊழியத்துக்காக செய்வார். ஆக பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுங்க ஊக்கமாய். ஒரு நாள் உங்கள் ஜெபம் வீணாய் போறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.